இப்போ திமுக வந்து போன எலெக்ஷன் டைமில் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்க வாக்குறுதி நிறைவேற்றிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு களத்துக்கு போயிருப்பாங்க. ஏன் கூட்டணியை தேடிட்டு அறிவாலயம் பக்கம் யார் போகிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து யாராவது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இவங்க ஒரு கட்சின்னு கூப்பிட்டு பேசிட்டு இன்றைக்கி எந்த மாநில முதலமைச்சரும் ஸ்டாலின் அளவுக்கு விளம்பரம் செஞ்சதாக தெரியலை. இன்றைக்கி எதுக்கெடு விளம்பரம், பக்கம் பக்கமாக ஃபோட்டோ ஷூட்டு விளம்பரம், அரசு கஜானாவில் பாதி பணத்தை விளம்பரத்துக்கே செலவழித்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. நம்பர் 1 அதில் வந்து எல்லாத்துலேயுமேன்றதில் அவர் எதுலன்றது சொன்னார்னா சரியாக இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நம்பர் 1. தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் கற்பழிப்பு, பெண்கள் மீது வன்கொடுமை, பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், இன்னும் சொல்லப்போனால் 5 வயசு குழந்தைகளிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி கற்பழிப்பும் கடத்தலும் கொலையும் நடந்துகிட்டு. இது எல்லாமே இன்றைக்கி போதைப்பொருள் கடத்தலிருந்து, போதைப்பொருள் விநியோகத்திலிருந்து, போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து தமிழ்நாடு இன்றைக்கி முதலிடத்தில். எல்லாத்த விட இந்தியாவிலேயே அதிகமான 5 வருஷத்தில் கடன் வாங்கின ஆட்சி யாருன்னு பார்த்தா ஸ்டாலின். முதியோர் இல்லத்தை தொடங்குற மாதிரி இப்போ வந்து சசிகலாவும் மருத்துவர் ராமதாஸும் எனக்கு சேர்ந்திருக்காரு. இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவங்க வந்து அம்மாவை ஏமாற்றி ஏகப்பட்ட கொல்லப்படத்தை அடித்து வச்சுருக்காங்க. அந்த கொல்லப்படத்தை யார் யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இவங்களை ஏமாத்துறாங்க. அதனால் அவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருந்தால் தான் அதை மீட்க முடியும். சுயநலத்துக்காண்டி தான். வேற என்ன பொதுநலமா? நீங்கள் புரட்சி தலைவி அம்மாவையே ஏமாத்தினவங்க. அம்மான்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இவங்க வந்து முதலமைச்சராக போகிறேன்னு சொன்ன உடனே பொதுச்செயலாளர் ஆன உடனே என்ன பண்ணாங்க, அம்மா மாதிரியே கொண்டை போட்டுக்கினாங்க, அம்மா மாதிரியே புடவை கட்டிக்கினாங்க, அம்மா மாதிரியே கார்லேயே இருக்காங்க. அதனால் அவங்க அம்மாவாக பார்த்தாங்க. அது முடியலை. அதை யாரும் ஏமாறல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னும் 4 நாளில் நாங்கள் எங்கள் கூட்டணி எழுதி கொடுத்தாரு. அமைதியான வகையில் எங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. விளம்பரப்படுத்த வேண்டிய தேவையில்லை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ வந்து திமுக நம்ம அரசியல் களத்துக்குள்ள வந்து எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய இதாக இப்போ போய்கிட்டு இருக்கு, பரபரப்பான சூழல் போய்கிட்டு இருக்கு. இப்போ திமுக வந்து போன எலெக்ஷன் டைமில் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்க வாக்குறுதி நிறைவேற்றிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு களத்துக்கு போயிருப்பாங்க. ஏன் கூட்டணியை தேடிட்டு அறிவாலயம் பக்கம் யார் போகிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து யாராவது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இவங்க ஒரு கட்சின்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்ற முடியலைன்றதுனால தான் அவங்க இன்றைக்கி புதுசாக கதை விட்டுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 4.5 வருஷம் ஒரு ஸ்டாலின் நடத்தின ஆட்சி தமிழ்நாட்டை ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி இட்டுட்டு போயிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நிம்மதி இழந்த நிலையில் இன்றைக்கி எல்லா வகையிலும் விலையேற்றம், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வுன்னு எங்கெங்கே கிடைக்குமோ அங்கெல்லாம் வரி உயர்வு உருவாக்கி தமிழ்நாட்டையே இன்றைக்கி ஒரு எல்லா வகையிலும் தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு சீரழிந்த மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கி ஸ்டாலின் இந்த 5 வருஷத்தில் மாற்றி வச்சுட்டாரு. அதனால தான் இன்றைக்கி அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையுமே சொல்கிறாங்களே, நான் தமிழகத்தை வந்து நம்பர் 1 இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கேன், நான் தான் வந்து உயர்த்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு நம்பர் 1 அதில் வந்து எல்லாத்துலேயுமேன்றதில் அவர் எதுலன்றது சொன்னார்னா சரியாக இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நம்பர் 1. தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் கற்பழிப்பு, பெண்கள் மீது வன்கொடுமை, பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், இன்னும் சொல்லப்போனால் 5 வயசு குழந்தைகளிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இந்த கற்பழிப்பும் கடத்தலும் கொலையும் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே இன்றைக்கி போதைப்பொருள் கடத்தலிருந்து, போதைப்பொருள் விநியோகத்திலிருந்து, போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து தமிழ்நாடு இன்றைக்கி முதலிடத்தில். எல்லாத்த விட
இந்தியாவிலேயே அதிகமான 5 வருஷத்தில் கடன் வாங்கின ஆட்சி யாருன்னு பார்த்தா ஸ்டாலின். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு உருவான காலத்திலிருந்து வாங்கின கடனை விட இன்னைக்கு அதை விட கூடுதலான கடன் இந்த 5 வருஷத்தில் வாங்கினது ஸ்டாலின் ஆட்சி. இப்படி இன்னைக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்காமல் இருக்கிற மாநிலம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து, சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து எல்லா பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர் இல்லாமல் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எந்த வகையிலுமே ஒரு நிர்வாக திறனற்ற, பொறுப்பற்ற, விளம்பர அரசியல் நடத்திய ஸ்டாலின் இன்னைக்கு எதையுமே இன்றைக்கி தமிழ்நாட்டை கேட்டால் மத்திய அரசு செய்யலை, கவர்னர் கையெழுத்து போடல, உயர் நீதிமன்றம் அனுமதிக்கலை, உச்ச நீதிமன்றம் குற்றம் சொல்லிடுச்சின்னு இப்படி இன்னைக்கு ஒரு செயலிழந்த ஆட்சி, மக்களுக்கு பாதிப்பான ஆட்சி. இன்றைக்கு விலைவாசி இந்தியாவிலேயே உச்சகட்டத்தில் தமிழ்நாட்டை உயர்த்தி வச்ச ஒரு சாதனையை தவிர வேறு எந்த சாதனையும் செய்யலை. இன்றைக்கி எந்த மாநில முதலமைச்சரும் ஸ்டாலின் அளவுக்கு விளம்பரம் செஞ்சதாக தெரியலை. இன்றைக்கி எதுக்கெடு விளம்பரம், பக்கம் பக்கமாக ஃபோட்டோ ஷூட்டு விளம்பரம், இதுதான் நடந்திருக்கு. அரசு கஜானாவில் பாதி பணத்தை விளம்பரத்துக்கே செலவழித்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கேட்டால் நாங்கள் அந்நிய முதலீடுகளை அப்படியே ஈர்த்து தமிழ்நாட்டை செல்வம் வளம் கொடுக்கும் மாநிலமாக, தொழில்துறையிலாம் நாங்கள் முன்னேறி இருக்கோம், கல்வியில் முன்னேறி இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னும் அடுக்கடுக்காக அவங்க சொல்லிட்டே தானே போகிறாங்க. இதுதான் ஸ்டாலின் ஆட்சியினுடைய அயோக்கியத்தனத்தில் ஒன்று, விளம்பரத்தில் ஒன்று. இன்றைக்கி தமிழ்நாடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில், அதுக்கு முன்னால் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலே உயர்கல்வி கற்பவர்கள் விகிதம் தமிழ்நாடு 54%. புரட்சி தலைவர் 2020-21 புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் விடுபடும் போது 54.4%. இந்தியாவினுடைய சராசரி 27%. ஆக 2 மடங்கு உயர்கல்வி பயில்பவர்கள், அதுவும் பெண்கள் உயர்கல்வியில் தமிழ்நாடு முன்னேறி இருந்தது உண்மை. ஆனால் அது இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இன்னைக்கு 6% குறைஞ்சி இன்னைக்கு 48% தான் இந்தியாவில் நம்ம 6% குறைஞ்சிருக்கோம். ஆனாலும் இந்தியாவில் சராசரி விகிதத்தில் அதிகன்றதுனால அதிகம் சொல்ல முடியுத ஒழிய ஆனால் எடப்பாடியார் ஆட்சியை விட 6% இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு யார் காரணம்? ஸ்டாலின் தானே காரணம். இப்போ நாங்கள் உயர்த்தி வச்ச லெவல்ல இருந்து கீழே இறக்குனது யாரு? அது நாங்கள் மட்டும் சொல்லலை, நாங்கள் தொழில்துறையிலையும் சரி மற்ற துறைகளையும் நம்ம முன்னோடியா இருக்கிறோம், நம்ம நம்பர் 1ல இருக்கோங்கிறது நாங்கள் சொல்லலை, மத்திய அரசு சொல்லுதுமா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த 5 வருஷத்தில் குறைஞ்சிருக்கு, அதுக்கு யார் பொறுப்பு? நாங்கள் ஏற்கனவே உயர்த்தி வச்சதுனால அந்த ஆவரேஜ் வருது. நீங்கள் இந்த 5 வருஷத்தில் என்ன செஞ்சு முயற்சி பண்ணீங்க? நீங்கள் உயர்த்தலைனாலும் அதே ஆவரேஜில் இருக்கு. இப்போது தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஆவரேஜில் கூடுதல். அதுக்கு காரணம் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் உயர்த்தி வச்சோம். நீங்கள் அதிலிருந்து 5 வருஷத்தில் 6% குறைச்சிட்டு ஆவரேஜில் உயர்ந்திருக்கோன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? இப்போது ஆவரேஜில் உயர்ந்திருக்கு, ஆனால் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருந்த ஆவரேஜிலேருந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இவங்களுடைய செயலற்ற திறமை தான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மருத்துவத்தில் உயர்ந்திருந்தது. அதுக்கு காரணம் தமிழ்நாடு முழுவதும் 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே வருஷத்தில் உருவாக்கணும். இப்போ அந்த 11 மருத்துவக் கல்லூரிகள், உங்களுக்கு தெரியும், ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு இடத்துல உருவாக்கப்படுதுன்னா அங்கே ஒரு பொது மருத்துவமனை உருவாக்கப்படும். அப்போ 11 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்ட போதே அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளோட 11 பொது மருத்துவமனைகள் உருவாச்சு. இப்போ அதனால நம்ம அரசு மருத்துவம் அதிகரிக்குது, பயனாளிகள் அதிகரிக்கிறாங்க. அதை இவங்க வளர்ச்சின்னு கணக்காட்டினா, நான் கேட்குறேன், இந்த 5 வருஷத்தில் இவங்க ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்குனாங்களா? ஆக வளர்ச்சிக்கு காரணம் யார்? நாங்கள் செஞ்சு வச்சதை இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு
அந்த ஆவரேஜை கூட இவங்க குறைஞ்சது போதும். அது வந்து இந்தியாவிலே இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. பொதுவாகவே புரட்சி தலைவி அம்மா காலத்தில் 7 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. 7 பொது மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டன. புரட்சி தமிழர் எடப்பாடியார் 11 ஆக 18 மருத்துவக் கல்லூரிகள் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் அதிமுக ஆட்சி காலத்தில். நான் கேட்குறேன், இவங்க ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்குனாங்களா? எதையுமே உருவாக்காம அவங்க உருவாக்கி வச்சதுல இவங்க வந்து குளிர்காஞ்சிக்கிட்டு அதை கூட ஒழுங்காக நடத்தாமல் அதனுடைய அந்த வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இந்தியாவினுடைய விகிதம் பார்க்க சொல்ல நம்ம கூடியிருக்கோம். அதில் வந்து அதுக்கு இவங்க காரணம் இல்லை. எல்லாமே நீங்கள் தொழில்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இங்கே இருக்கிற பாஸ்கர் நிறுவனம் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு? ஏற்கனவே அந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் செஞ்சிட்டு இருக்க நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் விரிவாக்கம் வர சொல்ல இவங்க வந்து அதை தக்க வைக்க முடியாமல் வேற மாநிலங்களுக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க போட்ட ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு வந்து அதனுடைய விரிவாக்கங்களுக்காக போடுறாங்க. அதை கூட இந்தியாவில் போடலை, தமிழ்நாட்டில் போடல. இவங்க போய் ஜப்பானில் போடுறாங்க, துபாயில் போடுறாங்கன்னா அந்த நிறுவனங்கள் ஏற்கனவே இங்கே தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் விரிவாக்கத்துக்கு போய் இவங்க ஏன் அங்கே போய் ஒப்பந்தம் போடுறாங்க? அப்போ இது எல்லாமே ஏமாத்து வேலை. ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு வந்து தொழில் வளர்றதுல 6வது இடத்துல தமிழ்நாடு போயிருக்கு. முதல் இடத்துல ஆந்திரா இருக்கு. ஆந்திராவுடைய தொழில் வளர்ச்சி விகிதம் புதிய தொழில்கள் ஈர்ப்புல அவங்க 24.6%. தமிழ்நாடு வெறும் 6.1%. 6வது இடம். ஆந்திர முதலமைச்சர் என்ன குடும்பத்தோட தனி விமானத்தில் போய் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்தாரா? ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவங்க உட்கார்ந்த இடத்துலயே இருக்கிறாரு. இவங்க நாங்கள் போய் உலகம் முழுக்க ஈர்க்க வரான்னு யாரை கூட்டிகிட்டு வராங்க? கேரளாவில் இருக்கிற லூலு மார்ட்டை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே லூலு மார்ட்டை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து தொழில் செய்கிறாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு அரசு இடத்தெல்லாம் அவங்கள தானம் பண்ணிட்டு இவங்க என்ன தொழில் வளர்ச்சி? சாதாரண மளிகை கடைகளில் இருக்கிறத விற்கிறதுக்கு அது வந்து தொழில் வளர்ச்சியா? நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் மத்தியில் ஆட்சியில் இருக்க சொல்ல தான் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதித்து சட்டம் ஏற்றினாங்க. அதனுடைய விளைவு என்ன? இங்கே மால் உருவாகுது. அந்த மாலை போய் இவங்க போய் சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டு வந்தேன், சிலோன்லேருந்து கூப்பிட்டு வந்தேன், ஜப்பான்லேருந்து கூப்பிட்டு வந்தான்னு சொன்னா இது என்ன வளர்ச்சி? இல்லை, அப்போ வந்து இந்த 5 வருஷம் காலத்தில் வந்து டிஎம்கே எந்த ஒரு இதுவுமே பண்ணலையா? புதுசாக எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? எந்த ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு கடங்கார மாநிலமாக மாற்றி 10 லட்சம் 6.6 லட்சம் கோடி கடனாக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் தலையிலும் இன்னைக்கு கடன் சுமையை அதிகரிச்சிருக்காங்க. இதை வந்து யாரும் செய்யாத சாதனை. இந்த 10 லட்சத்து ஏறத்தாழ 11 லட்சம் கோடி கடன் வாங்கி அதில் 4 லட்சம் கோடி கொள்ளை அடித்து இவங்க கொண்டு போய் வெளிநாடுகளில் பதுக்கி வச்சுருக்காங்க. அதை வந்து ஈடி கண்டுபிடிச்சி ஒரு துறையில் 2000 கோடி கொள்ளடிச்சார் நேருன்னு சொல்லி 3 புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மூலம் எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு கூட எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் செய்யலன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் செய்கிறாங்க. இவங்க இன்னும் கேட்டால் இந்த ஒப்பந்தங்கள் வெளிநாடுகளில் போய் ஏன் போடுறாங்கன்னா இவங்க இந்திய கரன்சியை வாங்குறத விட வெளிநாட்டு டாலரில் வாங்கினோன்னா அங்கே வாங்கினா தான் அது வந்து அங்கேயே வந்து இவங்க முதலீடு பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து இவங்களுடைய பினாமிகள் பேரில் அங்கே பதுக்கிறதுக்கோ வசதியாக இருக்குன்றதுக்காக இந்தியாவிலிருந்து கொண்டு போக முடியாதுன்றதுக்காக வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போடுறதா சொல்லி அங்கே பணத்தை வந்து டாலரில் வாங்குறது தான் வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் ஸ்டாலினுடைய குடும்பம் கொள்ளையடிக்கணும், அதுக்காக வந்து இவங்க போடுற ஒப்பந்தங்கள்லாம் இருக்கே தவிர தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒப்பந்தமும் போடலை. இவங்க போட்ட ஒப்பந்தங்கள்லாம் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இந்த தொழில் ஏற்பு முகாம்கள் நடத்தி வெளிநாட்டிலிருந்து தொழில் அதிபர்களை அழைத்து வந்து அவங்களோட
ஒப்பந்தங்கள் போட்ட ஒப்பந்தங்கள், அதற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் நடந்த இந்த தொழில் முதலீட்டு மாநாடுகளில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அந்த ஒப்பந்தங்கள் தான் இப்போ செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க தவிர இவங்க போட்ட ஒப்பந்தம் இன்னும் வந்து 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும், 10,000 தொழில்கள் தொடங்கப்படும் சொல்லி இன்றைக்கும் இந்த ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க போட்ட ஒப்பந்தங்கள் எந்த தொழில் நிறுவனம் வேலை தொடங்கியிருக்கு. எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள், அதனுடைய விரிவாக்கங்கள் இப்படி தான் நடந்திருக்கு. புதுசாக எந்த தொழிலும் இவங்க தொடங்கலை. இவங்க போட்டதெல்லாம் ஒப்பந்தம் போட்டு இவங்க வந்து காசை வாங்கிட்டு அதை வெளிநாட்டில் பதுக்கிறதுக்கு தான் பயன்படுறாங்க தவிர, இன்னும் சொல்ல போனால் பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த கள்ளப்பணத்தை கொண்டு போய் வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுறதுக்கு தான் வெளிநாட்டுக்கு போனார் ஸ்டாலின் தான் இன்னைக்கு பேசுபொருளாக இருந்துருக்கு. அதனால் இவங்க தொழில் தொடங்கினா தேடி வருகின்றவர்களுக்கு உரிய சலுகைகளும் உரிய அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சாவே நடக்கும். அது நடக்காத, அதை செய்யாததுனால தான் கூகுள் நிறுவனம் தன்னுடைய வளர்ச்சிக்காக புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிற தொழிற்சாலையே மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை ஆந்திராவில் உருவாக்குது. இவங்க மேலே நம்பகத்தன்மை எல்லாம் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர் கூகுள் நிறுவனத்தை நடத்தினா கூட அவர் தன்னுடைய மண்ணுக்கு, தன்னுடைய பிறந்த இடத்துக்கு, தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு செய்யணும்னு அவர் நிச்சயமா விரும்பி வந்தார். ஆனா அதை கூட பயன்படுத்தாம ஆந்திராவுக்கு அனுப்பி வச்சது ஸ்டாலினுடைய சாதனை. இப்போ தொடர்ந்து வந்து அரசியல் களம் வந்து 3 முனை அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போனா தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு புது என்ட்ரி கொடுத்து இப்போ 4 முனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இப்போ பார்த்தா இன்னைக்கு வந்து சசிகலா அவர்களும் சரி, ராமதாஸ் அவர்களும் சரி, நாங்கள் ஒரு டீமாக நாங்கள் பிரிஞ்சு போட்டியிடுகிறோம் அப்போ 5 முனைன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இல்லை, நீங்கள் 3 முனை 2 முனையெல்லாம் வந்து உங்களுடைய கற்பனை தான். போன தேர்தலில் கூட 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை தான் இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டணி இருந்தது. அதுபோல் திமுக கூட்டணி ஒரு இருந்தது. 3வது நாம் தமிழர் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து தேமுதிகவும் தினகரன் கட்சியும் சேர்ந்து அமமுகவும் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு 4 முனை போட்டியாக தான் இருந்தது. அதனால இப்போதான் புதுசாக 4 முனை. ஆனால் களத்தில் வந்து நேரடி போட்டியாக தான் இருக்கும். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி எல்லாம் பலமான கூட்டணிகளாக தேர்தல் காலத்தில் மோதிக்கும். மற்ற இடங்களில் மற்ற கூட்டணிகள் இருக்கும். ஒரு சில இடங்களில் அவங்க செல்வாக்குள்ள இடங்களில் இருக்குமே தவிர ஒட்டுமொத்த போட்டின்றது இந்த 2 கட்சிகளுக்கு, 2 கூட்டணிகளுக்கு இடையில தான் இவ்வளோ நாள் இருக்குது. அதுதான் இந்த தேர்தலில் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புதுசாக வந்து வழக்கமாக ஒரு நாம் தமிழர் சீமான் வந்து வழக்கமாக அவர் எந்த கட்சியோட கூட்டணி சேராமல் அவர் வேட்பாளர் நிறுத்தக்கூடியவர். அவர் அதை செஞ்சிட்ருக்காரு. அதில் ஒன்றும் புதுமையும் ஆச்சரியமோ இல்லை. அது அவருடைய இயல்பு, அவருடைய கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக விஜய் நான் வந்து கூட்டணி அமைக்க போகிறேன், ஆட்சியில் பங்கு தர போகிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தாரு. யாரும் வரல. கடைசியில் வேறு வழி இல்லாமல் தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அவர் இருந்துட்டுருக்காரு. அவர் தனியாக நிற்க போகிறாரா இல்லை இன்னொரு. இப்போ புதுசாக நீங்கள் சொன்னது மாதிரி சசிகலா முதியோர் இல்லத்தை தொடங்குற மாதிரி இப்போ வந்து சசிகலாவும் மருத்துவர் ராமதாஸும் எனக்கு சேர்ந்திருக்காரு. இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அரசியலில். வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்க இடம் வந்து உண்மையில வந்து ஒரு பிரமிப்பு தரக்கூடியது தான். அவர் வந்து ஒரு சிறந்த ஆளுமையாக கடந்த காலங்களில் இருந்து செயல்பட்டார். அதுபோல் சசிகலா வந்து நேரடி அரசியலுக்கு வரலனாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீட்டில் இருந்ததுனால அவங்களுக்கும் ஒரு ஆளுமை இருக்கிறதா அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை அவங்களுக்கு வேண்டியவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க அவங்க வந்து அரசியலில் கடந்த 21 தேர்தலில் நான் அரசியலில் இருந்து ஈடுபட மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஆசை வந்து இப்போது அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு ஒரு கொடியை காட்டினாங்க. சரி, கொடியை பார்த்து 4 நாளுக்குள்ளே நான் கட்சி ஆரம்பிக்கலை, இன்னொரு கட்சியை நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த கட்சியை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு ஒரு கொடி இருந்தது. அந்த கொடிக்கும் இந்த கொடிக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தாங்க திடீர் 234 தொகுதிகளில் போட்டியிடறதுக்கு வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்க போகிறேன், விண்ணப்ப படிவம் விநியோகம் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சியில் எப்போ சேர்ந்தீங்க, எவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கீங்க, எத்தனை போராட்டங்களில் கலந்துக்கிட்டீங்க,
கட்சியிலேருந்து ஏதாவது நீக்கம் செய்யப்பட்டிருக்கீங்களா, மறுபடியும் சேர்க்கப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி அவங்க ஒரு விவரம் கொடுத்தாங்க. கட்சியே ஆரம்பித்து அவங்க சொல்லி ஒரு 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் கட்சி நான் பேரை வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொடியை மட்டும் காட்டு போனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 நாள் பொறுத்து இல்லை நான் வேற ஒரு கட்சியை வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த நிலையில் நீங்கள் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுவேன். அதனால் எல்லாமே அவங்க ஏதோ யாரோ கொடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக அவங்க செய்கிறாங்கன்னு தான் தோணுதே தவிர அவங்க அரசியல் நடத்துகிறாங்கன்னு கூட நான் பார்க்கல. இன்னைக்கு அவங்க மிடாஸ் கம்பெனியில் நாளைக்கு அவங்க சரக்கு வெளியே போனோன்னா அதுக்கு அரசியல் பின்புலம் தேவைன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதுக்காக அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அப்போ நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, அவங்க லோடு வெளியில போகணுங்கிறதுக்காண்டி தான் இப்படி அரசியல் அப்படின்னு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல அவங்க அம்மாவை ஏமாத்தி ஏகப்பட்ட கொல்லப்படத்தை அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கொல்லப்படத்தை யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்கதாவும் சொல்றாங்க. அவங்கெல்லாம் இவங்களை ஏமாத்துறாங்க. அதனால அவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருந்தாதான் அதை மீட்க முடியும். சுயநலத்துக்காண்டி தான். வேற என்ன பொதுநலமா? அவங்களுக்கு என்ன பொதுநலம் இருக்கு? நீங்க புரட்சி தலைவி அம்மாவையே ஏமாத்தினவங்க. புரட்சி தலைவி அம்மாவுக்கு பின்னால இருக்கிறதா சொல்லிட்டு அவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா இருக்கிறேன், அக்காவுக்கு இப்ப வரைக்கும் அவங்க அம்மாவை புகழ்தான் செய்யறாங்க. அம்மாவை அம்மா அம்மான்னு தான் சொல்லி எல்லா விஷயத்துலயுமே அம்மா தான், அம்மா காண்டி தான் பண்றேன், அம்மா பேருக்காண்டி தான் பண்றேன்னு சொல்றாங்கல்ல. ஏமா அம்மா அம்மான்னு சொல்றாங்கன்னா அம்மா அம்மான்னு சொல்றது மட்டும் இல்ல, இவங்க முதலமைச்சராக போறேன்னு சொன்ன உடனே பொதுச்செயலாளர் ஆன உடனே என்ன பண்ணாங்க, அம்மா மாதிரியே கொண்டை போட்டுக்கினாங்க, அம்மா மாதிரியே புடவை கட்டிக்கினாங்க, அம்மா மாதிரியே கார்ல ஏறி. அதனால அவங்க அம்மாவாக பார்த்தாங்க, அது முடியல, அதை யாரும் ஏமாறல. அதனால இப்போ அம்மா அம்மான்னு சொல்றதானே வேணும். அம்மா அம்மான்னு சொல்றாங்களா, அவங்க கட்சியில் அம்மா பேரை சேர்த்தாங்களா? அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தம் இல்லை, அதனால அம்மா பேரை சேர்க்கலையே. அவங்க புரட்சி தலைவர் என்னது அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக, மமுக. அதில் அம்மா எங்கே வந்தாங்க? அதில் அவங்க அம்மாவை சேர்க்கல. அதனால அவங்களுக்கும் உறுத்தம். அதனால அவங்க அம்மா மாதிரி அவங்க நடிக்கிறதை மக்கள் நம்பலை, அது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அம்மாவை விட்டுட்டு இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்கிறாங்க. சரி, அது என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க இவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்றதை விட இன்னைக்கு அவங்க அமைச்சிருக்க கூட்டணி தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அவ்வளோ வலிமையான கூட்டணி. ஏன்னா அதில் வேற சொல்லியிருக்காங்க, எங்களை மாதிரி வயசானவங்கெல்லாம், எங்களால் முடியாதவங்கெல்லாம், எல்லாரும் ஒதுக்கப்பட்டவங்கெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்க முதியோர் இல்லத்தில் சேர்ந்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி எல்லா கட்சியிலையும் நிராகரிக்கப்பட்டவங்க இது மாதிரி யாராவது 1-2 இருந்தால் சேருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. அம்மாவே ஏமாற்றி கொள்ளடிச்சவங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அம்மாவை இவங்க வெளியேறின பிறகு இவங்க போய் ஆசிரமத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு சொந்தக்காரங்க யாரும் தேவையில்லை, நான் அவங்களெல்லாம் ஏமாற்றி நம்பி ஏமாந்துட்டேன், அவங்க இவ்வளோ தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, அக்கா சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது, அதனால் எனக்கு தூக்கம் வரல, நான் அக்காவோட தான் இருக்கணும், அக்காவுக்கு வேலை செஞ்சு பணிவிடை செஞ்சு என் ஆயுசை கழிக்க விரும்புகிறேன், நான் அரசியலெல்லாம் ஈடுபட மாட்டேன், என் சொந்தக்காரங்கள்லாம் நான் சேர்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் நம்ப மாட்டேன், நான் அக்காவோடு இருந்து அவங்க வீட்டில் ஒரு வீட்டு வேலையை செஞ்சுட்டு நான் இருந்துடுறேன், என் காலத்தை கழிச்சிடுறேன்னு சொல்லி நடித்து அதை ஒரு மன்னிப்பு கடிதமாக எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அம்மா அவங்கள சேர்த்தாங்க. அம்மா இது வரைக்கும் நிறைய பேரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. ஆனால் யாரையும் அவங்க எழுதின மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டது கிடையாது. ஆனால் சசிகலாவுக்கு மட்டும்தான் அந்த மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டு இவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன மன்னிப்பு கேட்டாங்கன்றதை பகிரங்கப்படுத்தி அந்த அறிக்கையை வெளியிட்டு தான் அவங்கள சேர்த்தாங்க. அப்போ கூட அரசியலில் தலையிட மாட்டேன்னு அவங்க சொன்னதை வாக்குறுதி சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க சேர்த்தாங்களே ஒழிய அவங்கள மறுபடியும் அவங்க அரசியலில் சேரணும்னு சொல்லலை. அவங்கள மறுபடியும் கட்சியில் எந்த பொறுப்புலையும் அவங்க நியமிக்கலை. அரசியலில் அவங்க வீட்டில் அவங்கள பணிவிடை செஞ்சுட்டு இருக்கணும்னு தான் அனுமதிச்சாங்க. ஆனால் அதை பயன்படுத்தி அவங்க எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கன்றதுக்கு இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தப்போவே காஞ்சிபுரத்தில் ஒரு சர்க்கரை ஆலையை பேரம் பேசி வாங்கினாங்கன்னு சொல்லி செய்திகள் வருது.
அதனால் அவ்வளோ தூரம் அம்மா மேலே அவங்க விசுவாசமாக இருந்தாங்க. அதனால் அம்மா ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் சர்க்கரை ஆலையை வாங்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெருது. இன்னைக்கு பாருங்கள், அம்மா இறந்த உடனே போயஸ் கார்டனில் நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு அந்த போயஸ் கார்டனில் அலுவலகமாக மாற்றி அங்கே வந்து இருந்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு எல்லா பத்திரிகைகளும் மிரட்டி கூப்பிட்டு எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் அது வந்து அரசுடைமை ஆக்கணும்னு அண்ணன் எடப்பாடியார் முயற்சி எடுத்து அந்த அதை வந்து பொதுமக்களுக்கு சொந்தமாக்கணும், பொதுமக்கள் பார்வையில் இருக்கணும்னு அரசுடைமை ஆக்கினார். அதுக்கப்புறம் அவங்க வாரிசுகள்னு சொல்லி தீபக் வந்து வழக்கு போட்டு அது அவங்களுக்கு சொந்தமாச்சு. இப்போ அவங்க அந்த போயஸ் கார்டனில் இருக்கிறாங்க. இவங்க அதை அப்போது அதை அந்த அப்படி ஒரு நிலைமை வந்த உடனே இவங்க அதை விட பெரிய பிரம்மாண்டமான மாளிகையை எதிர்க்க கட்டிக்கிட்டு இவங்க இருக்காங்கல்ல. இப்போ போயஸ் கார்டன்னா சசிகலா மாளிகைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது அவ்வளோ போயஸ் கார்டனுக்கு வேலை செய்ய போனவங்களுக்கு அவ்வளோ அந்த அளவு அதை விட பிரம்மாண்டமான மாளிகை கட்டுற அளவுக்கு நிலைமை வந்ததுன்னா அது அம்மாவை ஏமாத்துறது தானே, அம்மா பெயரை பயன்படுத்துறது தானே, இவங்களை நம்பின அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் தானே. நான் இன்னும் சொல்கிறேன், அதிமுக தொண்டனா அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கியும் நான் சொல்கிறேன், இவங்க செஞ்ச இந்த அயோக்கியத்தனத்துக்கு இவங்க அடித்த கொள்ளைக்கு அம்மா மேலே வழக்கு வந்தது. அவங்க போய் எந்தவித சம்பந்தம் இல்லாமல் அவங்க சிறை போக வேண்டிய நிலையும் வழக்கு வந்த நிலையும், அதனால் அவங்க கலங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டு அரசியல் நடந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த சசிகலாவை சேர்த்தது தானே, இந்த சசிகலா அடித்த கொள்ளை தானே. இன்னைக்கு அம்மா எந்த சொத்து சேர்த்தாங்கன்னு சொன்னாங்களோ அந்த சொத்தெல்லாம் இன்னைக்கு சசிகலா கிட்ட தானே இருக்கு. அப்போ சேர்த்தது யாரு? அம்மாவா? ஆனால் இவங்க சேர்த்துட்டு அம்மாவை கொண்டு போய் சிறை வச்சுட்டு அம்மா வந்து கலங்கப்பட்டு இன்னைக்கு அதிமுகவை வந்து ஒரு எங்கள் அரசியல் எதிரிகள் அதிமுகவை பழி சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்தது சசிகலா தானே. அப்படி இருக்க சொல்ல சசிகலா என்ன யோகியம்? இவங்க வந்து இப்போ என்ன பிரச்சனைனா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரட்சி தலைவி அம்மாவையே ஏமாற்றி அவங்களுக்கு தெரியாமல் இந்த ஆட்சி நான் தான் சொல்லி இவங்க நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி எடப்பாடியாரை வச்சுக்கிட்டு சாதிக்கலாம்னு நினச்சாங்க, அது நடக்கலை. அம்மாவை ஏமாற்றிட்டாங்க, எடப்பாடியாரை ஏமாற்ற முடியல. எடப்பாடியார் இவங்களை பற்றி சுயரூபம் தெரிஞ்சதுனால அவங்கள தூக்கி குப்பையில் போட்டார், அரசியலில் நுழைய விடாமல் தடுத்துட்டார். அதனால் இப்போ எடப்பாடியார் மறுபடியும் முதலமைச்சராக வந்துட்டால் நம்ம அடித்து வச்சிருக்க சொத்தெல்லாம் வந்து அம்மா பேரை சொல்லி அடித்த சொத்து, அதிமுக சொத்து. இன்னும் சொல்ல போனால் அவங்க வச்சிட்டு இருக்க ஜெயா டிவியிலேருந்து நமது எம்ஜிஆர் ஜெயா பப்ளிகேஷன் எல்லாமே அம்மா பேரை சொல்லி அம்மாவுக்காக அதிமுக தொண்டர்கள் நானே 2 லட்சம் ரூபாய் அதுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய பேர் அதிமுக கொண்ட நிதியில் அது உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு சசிகலா கையில் இருக்குது. அதனால் இது எல்லாம் வந்து எடப்பாடியார் வந்துட்டார்னா அதெல்லாம் தோண்டி மறுபடியும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட போகிறாங்க. நம்ம வந்து அடித்த கொள்ள வெளியே தெரிஞ்சிட போகுது. நம்ம வந்து ஸ்டாலின் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நம்ம கெத்தாக இருந்துக்கிட்டு பீடாஸ் கம்பெனியில் உருவாக்குற சாராயத்தெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு நம்ம கொள்ளை அடிச்சிட்டு இருக்கலாம். அதனால் எடப்பாடியார் வந்துட போகிறார்ன்ற பயத்தில் இன்றைக்கி எடப்பாடியாருக்கு அதிமுக ஓட்டு போகாமல் தடுக்கிறத அல்லது அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை ஓட்டை நம்ம தடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அன்புமணி ராமதாசனுடைய அரசியலுக்கு முன்னால் இன்றைக்கி செயலிழந்த தன்மை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்துட்டதுனால நம்ம நினச்சதை வந்து செய்ய முடியல. அதிமுக வந்து அன்புமணி அவர்களோட ஒப்பந்தம் போட்டாங்க, நம்மளை அவங்க மதிக்கலை, அதனால் அவங்க வெற்றியை தடுக்கணுன்றதுக்காக ராமதாஸை சேர்ந்து ஏதோ இந்த இவங்களுடைய சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி இந்த முதியோர் விளையாட்டு நடத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் கருணாநிதியினுடைய சீமந்த புத்திரன் ஸ்டாலினையே நாங்கள் வந்து ஓட விரட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே ஒரு பொருட்டாக நாங்கள் நினைக்கல. இவங்க பொருட்டாக இருந்தால் நாங்கள் எப்போவுமே சசிகலாவை வந்து கட்சி விட்டு நீக்கியிருக்க மாட்டோம், சசிகலாவை சேர்த்துருப்போம். இவங்ககிட்ட வாக்கு இருக்குன்னா அந்த வாக்கு எங்களுக்கு தேவைப்படும்னா அவங்கள சேர்த்துருப்போம். அதுபோல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும்
அவர்கிட்ட தான் மக்கள் செல்வாக்கு அல்லது கட்சி இருந்திருந்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவர் தான் நடிச்சிருந்தோம்னா அவர்கிட்ட தான் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அவர் தயாராக தான் இருந்தார். அவருடைய பிரச்சனையே டாக்டர் அன்புமணியோட ஒப்பந்தம் போட்டாங்கன்றது தான். அதனால் இவங்க வந்து ஓய்வெடுக்க வேண்டியவங்க, இன்னும் சொல்ல போனால் அந்த முதுமை நோயால் அவதிப்படுறவங்க. அதனால் அவங்க வந்து அதுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு ஓய்வெடுத்துட்டு உல்லாசமாக இருக்கிற நாளை கழிச்சா அது அவங்களுக்கு உடல் நலத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கும் ஒரு நல்லதாக இருக்கும். இப்போ வந்து எலெக்ஷனுக்கு எண்ணி 25 நாள்கிட்ட தான் இருக்குது. அடுத்து வர 23 எலெக்ஷனு. இப்போ வந்து எல்லாருமே அவங்களுடைய தொகுதியும் சரி கூட்டணியும் சரி ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தாவேகா தனிச்சு போட்டியிட போகுது, சீமான் தனிச்சு போட்டியிட போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ திமுகவுமே ஒரு இடுப்பறிக்கு மத்தியில் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக சார்பிலேருந்து வெளியில் அவ்வளோவா எதுவுமே இன்னும் வரலையே. கூட்டணி இவங்க இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர்த்து யாருக்கு எத்தனை தொகுதி பங்கீடு அதை பற்றி இன்னும் பேச்சு வரலையே. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் எப்போ வரும்? அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னும் 4 நாளில் நாங்கள் எங்கள் கூட்டணி இறுதிப்படுத்தி அறிவிச்சிருவோம். அமைதியான வகையில் எங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அதை வந்து நாங்கள் விளம்பரப்படுத்த வேண்டிய தேவையில்லை. நாங்கள் வந்து இணக்கமாக இருக்கிறதுனால எங்களுக்குள்ள சுகமான உடன்பாடு ஏற்படும். அவங்கவுங்களுடைய தகுதிக்கு அவங்களுடைய மரியாதைக்கு தக்கவாறு இடஒதுக்கீடு செய்யப்படும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது கண்டிப்பாக அது ஒரு 4 நாளில் அந்த அறிவிப்பு வந்துடும். அதில் ஒன்று எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை, அதிமுகவினுடைய கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்க போகிறதில்ல, ஏற்றுக்க தேவையில்லை. அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலை.